வணக்கம் நண்பர்களே, நேச்சர் எக்ஸோடஸ் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கும் மதுரை மாவட்டத்தில் திருச்சி செல்லக்கூடிய பகுதியில ஒரு குன்றைத்தான் பார்க்க வந்திருக்கிற நண்பர்களே. இது மதுரையிலிருந்து சரியாக ஒரு 45 கிலோமீட்டர் தொலைவில் நீங்க வந்தீங்கன்னா, திருப்பத்தூர் ரோட்ல வந்தீங்கன்னா இந்த பகுதியை சென்றடையலாம். இதற்குரிய லேண்ட்மார்க் என்று சொல்லக்கூடிய பகுதி எப்படின்னா, சின்னம்பலம்பட்டி என்று சொல்லக்கூடிய கிராமம். இந்த கிராமத்துல தான் இந்த ஒரு மலை இருக்கிறது. இந்த மலைக்கு பெயர் தான் எரிச்ச மலை என்று சொல்லுகிறார்கள். இந்த மலைக்குன்றின் மேலே 6 அடி உயரமுள்ள ஒரு மனிதன் சென்று வரக்கூடிய ஒரு குகைத்தலம் இருக்கிறதாக இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. அதைத்தான் நாங்க இப்ப மேலே ஏறி பார்வையிட போகிறோம். போகின்ற வழியெல்லாம் பாத்தீங்கன்னா மூலிகை மருத்துவ செடிகள் நிறையாகவே இங்கு காணப்படுகிறது. வேற எந்த மலையிலும் இல்லாத ஒரு அதிசயம்தான் இந்த மலையில். கள்ளி, கற்றாழை, பெரண்டை, உப்பைமேனி போன்ற மருத்துவ மூலிகை குணங்குடைய நிறைய இதை நீங்க இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். இந்த மலைக்கு மேலே செல்வதற்கு எந்தவித படிக்கட்டு வசதிகளும் கிடையாது. நீங்க தானாகவே ஏறி செல்ல வேண்டும். மழை காலங்களிலே அங்காங்கே பாசனம் நிறையாகவே காணப்பட்டது நண்பர்களே. இதில் ஏறி செல்வதற்கு எந்தவித இடையூறுகள் வரவில்லை. எங்களுக்கு நன்றாகத்தான் இருந்தது. கொஞ்சம் கவனத்துடன் ஏறி சென்றால் இதன் மேலே ஏறி செல்லலாம். இதன் மேலே பாத்தீங்கன்னா ஒரு சமதளமா தான் நீங்க பார்க்க முடியும் நண்பர்களே. அதாவது இது கீழ்த்தளத்திலிருந்து மேலே நோக்கி நீங்கள் செல்லும் பொழுது கொஞ்சம் உயரமாகத்தான் தென்படும். ஆனாலும் இதை ஏறி சென்று விடலாம். அது மேல் தளத்தில் வந்தவனை பாத்தீங்கன்னா ஒரு சமதளத்தை நீங்க நிறையாகவே இந்த இடத்துல அகன்ற பரப்பளவை நீங்கள் காண முடியும். இது தரையோட பகுதியாகவே உங்களுக்கு காட்சியளிக்கும். ஆங்காங்கே சின்ன சின்ன சுனைகளாகவே இங்கே காணப்பட்டது நண்பர்களே. 2 புறங்களும் நாங்கள் ஏறினது நடு பகுதியிலிருந்து ஏறி வந்திருக்கிறோம். இது வடது, இது இடது பக்கமாக 2 திசை நோக்கி செல்கிறது. 2 திசையில் நாங்கள் போன போது பாத்தீங்கன்னா அந்த குகையை நாங்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை. கடைசியாக நாங்க தேடி அலைந்த போதுதான் கீழ்ப்பகுதியில மலையின் ஒரு தெற்கு பகுதியை நோக்கி நகர்ந்த போதுதான் அந்த குகையை எங்களால காண முடிந்தது. அதற்கு இடையில பாத்தீங்கன்னா ஆங்காங்கே கூடாரம் அமைக்கக்கூடிய சில இடங்களை இந்த இடத்தில் நாம் பார்க்கலாம். அதாவது இந்த மேல்தளத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேரு கூடாரவாசிகள் கூடுகளை போட்டுக்கொண்டு அவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். நாங்கள் சென்று விசாரித்த போது எங்களுக்கு விவசாயம் இந்த மலைதான், எங்களுக்கு ஆடுகள் மேய்ப்பது, மற்றபடி இங்குள்ள மற்ற காடுகளை நாங்கள் காவல் காப்பது, இது போன்ற தொழில் தான் எங்களுக்கு. நாங்கள் மேலே வந்து விடுவோம் என்று சொல்லுகிறார்கள். அந்த பகுதிக்கு முழுவதுமே இதுதான் இந்த குடிநீராக செயல்படுகிறது நண்பர்களே. இந்த சுனையும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தூய குடிநீராகவே காணப்படுகிறது நண்பர்களே. நாங்களும் சுவைத்து அருந்தி பார்த்தோம், நன்றாகவே இருந்தது. இந்த சுனையிலிருந்து சரியாக ஒரு 100 மீட்டர் தொலைவில் தாங்க அந்த ஆளுயர குகை இருக்கிறது. இந்த குகைக்கு நாங்கள் அடியில் சென்று பார்க்கும் போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 அடி அகலம்தான் காணப்பட்டது. அதற்கப்புறம் தான் நாங்கள் விசாரித்த போது இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக இது நல்ல உயரமாக காணப்பட்டது. இயற்கையின் சீற்றத்தால் இது சுருங்கி விட்டதாக இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. அப்படி என்னதான் இருக்கு சொல்லி உள்ள நாங்க சென்று பார்க்கும்போது உள்ள தெய்வம் இருக்கிறது, உள்ள போகக்கூடாது, இது எங்க போய் முடியும் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்க உள்ள செருப்புகளை அணிந்து கொண்டு நீங்கள் கிட்டத்துல கூட போகக்கூடாது, அப்படி தடுத்து விட்டார்கள் எங்களை. அதனால் நண்பர்களே நாங்கள் உள்ளே செல்ல முடியவில்லை. கிட்டத்தட்ட இந்த மலையின் ஆழம் பாத்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் வரைக்கும் உள்ள போகிறதாக இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. இப்ப நம்ம நிக்கிற இந்த இடம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மலையின் மேல்தளம் தான். இது இப்ப நம்ம பார்க்கும்போது எப்படி தெரிகிறதுனா பூமியினுடைய பரப்பளவை போல நம்ம இங்க காண முடிகிறது. ஆனால் நம்ம ஒரு 1000 மீட்டர் மேலதான் நம்ம இருக்கிறோம். எப்படி சமதளமா இருக்கு பாத்தீங்களா. இதற்கு பக்கத்துல தான் நீங்க
இந்த கூடாரங்களை நீங்க நிறையவே இங்க காணப்பட்டது ஆங்காங்கே. இதுதான் அந்த கூடாரங்கள். ஆங்காங்கே சிறு பிள்ளைகளுமே இங்க நிறையவே காணப்படுகிறார்கள் நண்பர்களே. இது எல்லாமே இந்த மேல்தள பகுதி தான். இந்த மேல்தளத்தில் தான் அவர்கள் விவசாயம் பார்த்து கொண்டு சில தொழில்களை செய்து வருகிறார்கள். இந்த மலை பார்ப்பதற்கு நல்ல ஒரு அழகாக காட்சியளித்தது. இது சுற்றுலாவாக இல்லாட்டியும் ஒரு சிறு சுற்றுலாவாக நீங்கள் இதை சென்று மேலே நீங்கள் பார்வையிடலாம். நல்ல ஒரு பசுமை மிக்க மலையாகத்தான் இது காணப்படுகிறது நண்பர்களே. இந்த மலைக்கு பெயர் தான் எரிச்சமலை. இது நீங்க மதுரையிலிருந்து திருச்சி போற ரோட்ல மலம்பட்டி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கு. முடிந்தால் நீங்கள் சென்று அங்க பார்க்கலாம். நன்றி நண்பர்களே. இன்னொரு புதிய நிகழ்ச்சியில் சந்திப்போம்.